ராமாயணா படம் 2 பார்ட்டா வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கான மொத்த ஷூட்டிங் டேஸ் பாத்தீங்கன்னா 350 நாள் கிட்ட ஷூட்டிங் போகும்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். சோ ஃபியூச்சர்ல இந்த ஷூட்டிங் டேஸ் அதிகமா ஆகலாம். இந்த வருஷம் இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் பிளான் பண்ணிருக்காங்க. மிராய் மூவில இருந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. தண்டுபாளையம் படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. மே 24 படம் ரிலீஸ் ஆகும். டைகர் வெங்கட் கேடி நாயக் டைரக்ஷன்ல சோனியா அகர்வால், வனிதா விஜயகுமார், முமைத் கான் நடிக்கிறாங்க. ஜித்தின் கே ரோஷன் மியூசிக் பண்றாரு. விதார்த்தோட லாந்தர் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. தேவரா மூவில இருந்து ஜூனியர் என்டிஆரோட பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 10 படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் என்டிஆர் 31க்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஆரம்பிக்கும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. எந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சதுன்னா அப்ப சலார் 2 எப்ப ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு பெரிய கேள்வி இப்ப வந்திருக்கு. ஏன்னா சலார் 2க்கான ஷூட்டிங் இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கும்னு பிருத்திவிராஜ் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. சோ இதுக்கான ஷூட்டிங் ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சா அப்ப அந்த படம் என்ன ஆகும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வனவன் மூவிக்கான ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. சஜின் கே சுரேந்தர் டைரக்ஷன்ல யோகி பாபு, காளி வெங்கட், ரமேஷ் திலக், லட்சுமி பிரியா நடிக்கிறாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. சூரியோட கொட்டுக்காளி படம் TIFF பிலிம் காம்படிஷன்ல இப்ப கலந்துக்க போகுது. இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு பிலிம் ஃபெஸ்டிவல். விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் டீசர் மே 29 ரிலீஸ் ஆக போகுது. விஜய் மில்டன் டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி, சரத்குமார், சத்யராஜ், மேகா ஆகாஷ், சரண்யா பொன்னுன்னு முரளி சர்மா நடிச்சிருக்காங்க. அரண்மனை 4 படம் இப்போ வரைக்கும் 80 கோடி வசூல கிராஸ் பண்ணிருக்கு. இந்த வருஷம் நிறைய பேர் வேந்து பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரி மலையாள சினிமா இண்டஸ்ட்ரி. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஹிட் மேல ஹிட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த மூவிஸ்க்கு மட்டும் ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா இந்த மூவிஸோட வசூல் எல்லாம் சேர்த்து 1000 கோடி வசூலை இப்ப கிராஸ் பண்ணிருக்கு. இது மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ரெக்கார்டு. காதலிக்க நேரமலை படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் இன்னைக்கு பெங்களூர்ல ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 10 நாள் கிட்ட இங்க ஷூட்டிங் போகும். ஜெயம் ரவி, நித்யா மேனனுக்கான போர்ஷன் தான் இப்ப ஷூட் பண்றாங்க. தக்லைஃப் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் நாளைக்கு சென்னையில ஆரம்பிக்க போகுது. ஒரு 17 நாளுக்கு அங்க ஷூட்டிங் போகும். கமல், சிம்பு, அசோக் செல்வன்லாம் இந்த ஷெட்யூல்ல இருப்பாங்க. கலகலப்பு 3 அப்டேட் அண்ட் ஜெயிலர் 2க்கான ஸ்டோரி என்னவா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கலகலப்பு 3 எடுக்க போறாங்க. ஆனா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நான் வந்ததும் சொல்றேன். ஜெயிலரோட ஸ்டோரி பார்ட் 1லயே முடிஞ்சு போச்சு. ஆனா படம் ஹிட் ஆனதுனால வேணும்னே அவங்க பார்ட் 2 இப்ப எடுக்க போறாங்க. சோ ஸ்டோரி எப்படி வேணா அவங்க டெவலப் பண்ணி கொண்டு போலாம். நீங்க கமெண்ட்லயே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய நெட்வொர்க்னு பார்ட் 1ல சொல்லுவாங்க. சோ அப்படியே கூட டெவலப் பண்ணி கொண்டு போலாம். குட் பேட் அக்லில அஜித் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல இருக்காரு. விடாமுடிச்சுல அந்த கார் சீன் பார்க்கும்போது ஃபுல்லா ஒயிட் ஹேர்ல இருக்காரு. சோ 2 படத்துக்கான ஷூட்டிங் அடுத்து போகுது. இதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க? குட் பேட் அக்லில 3 லுக்னு சொன்னீங்க. ஆனா ஒரு லுக் தான் இப்ப காமிச்சிருக்காங்க. அப்ப 3 லுக் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. மேபி அந்த லுக் எல்லாம் ஃபியூச்சர்ல கூட ரிவீல் பண்ணலாம். இந்த சால்ட் அண்ட் பேப்பர் ஒயிட் ஹேர்லாம் வந்து டை அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சா வந்துரும். இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல. மீசதாடி எடுத்தாலும் வச்சாலதான் பிரச்சனை. அப்போதான் கண்டினியூட்டி மிஸ் ஆகும். கில்லி ரீரிலீஸ்க்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு 30 கோடி கிட்ட. குட் பேட் அக்லி போஸ்டர்ல எல்லாமே இம்ப்ரெசிவா இருக்கு. ஆனா லெஃப்ட்ல இருக்கிற அந்த அஜித்தோட லுக் மட்டும் கொஞ்சம் மைனஸா எனக்கு படுது. இத பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அண்ட் S.J. சூர்யா இந்த மூவில இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு டவுட் தான். நான் ஒரு நடிக்கிற மாதிரி இருந்தா சொல்றேன். அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அஜித் வந்து மைனஸா இருக்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஏன்னா ஒரே கெட்டப் தான், எக்ஸ்பிரஷன் தான் வேற. ஒருவேளை 3 கெட்டப்ல அஜித் காமிச்சு அதுல ஒரு கெட்டப் சரியில்லைன்னா அப்ப மைனஸா சொல்லலாம். ஆனா இது ஒரே கெட்டப் தான், எக்ஸ்பிரஷன் தான் வேற. சோ இது எனக்கு மைனஸா படல. கூலி ஷூட்டிங் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜூன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிரும். ஒரு லாங்குவேஜ்லயும் அதிகமா கலெக்ஷன் பண்ண மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. தமிழ்ல 2.0, மலையாளம்ல மஞ்சுமல் பாய்ஸ், கன்னடத்துல KGF 2, தெலுங்குல பாகுபலி 2, ஹிந்தில தங்கல். இந்தியன் 2வோட ப்ரமோஷன் பேன் இந்தியா லெவல்ல இருக்குமா? அண்ட் இந்த படம் நார்த் இந்தியால பெரிய அளவுல ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நார்த் இந்தியால பெரிய அளவுல ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஏன்னா சங்கருக்கு அங்க பெரிய மார்க்கெட் இருக்கு. இந்தியன் 2 ப்ரமோஷனும் பேன் இந்தியா லெவல்ல தான் இருக்கும். இப்ப இந்தியன் 2க்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அது நடக்கும்போதே உங்களுக்கு தோணும் கிராண்டா நடக்குதுன்னு. அரண்மனை 4 ஸ்டாரிங் நான் தான் கிங் மூவிக்கலாம் OTT அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அரண்மனை 4 இப்ப சீக்கிரமா வந்துரும். மத்த 2 மூவிஸ் வர கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அரண்மனை 4க்கு அப்புறம் தான் இந்த மூவிஸ் வந்துச்சு. KS ரவிக்குமார் இப்ப ஏன் மூவிஸை டைரக்ஷன் பண்றது இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படியும் அடுத்த மூவிக்கான ஒர்க்ல தான் இருப்பாரு. லாஸ்டா அவருக்கு வந்த படங்கள் பெருசா போகல. அதான் ஒரு சின்ன கேப். அஜித் யுவன் காம்போ மறுபடியும் வருமா? அண்ட் மருதநாயகம் படத்துல கமலுக்கு பதில் விக்ரம் பண்ணா நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். எனக்குமே அதை விக்ரம் ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் தோணுச்சு. அஜித் யுவன் காம்போ கண்டிப்பா ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓல்டு சாங் எல்லாம் புது படத்துக்கு இப்ப போடுறதுக்கு யாரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா லோகேஷ்னால தான் இது ஃபேமஸ் ஆச்சு. கைதி மூவில இருந்து. சுச்சிக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனைன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை. இதுல எது உண்மை பொய்ன்னு எனக்கே தெரியல. அவங்க நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதனாலதான் இப்ப பிரச்சனை திரும்ப ஆரம்பிச்சுது. நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அஜித் பெரிய டைரக்டரோட மூவில நடிச்சா கலெக்ஷனும் பெருசா வரும், சம்பளமும் அதிகமா ஏத்திக்கலாம். ஏன் இதை யோசிக்க மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எல்லாம் யோசிப்பாங்க. ஆனா ஒரு காம்போ அமையறது அவ்வளவு ஈஸி இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு விஜய் ஒரு மேடையில டைரக்டாவே சொன்னாரு, நண்பன் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் நான் சங்கர் சாரோட டைரக்ஷன்ல அவரோட ஸ்டைல ஒரு படம் பண்ண ஆசைப்படுறேன்னு. இவ்வளவு பெரிய ஹீரோ கேட்டும் இன்னைக்கு வரைக்கும் அந்த காம்போ வரல. ஏன்னா சூழ்நிலையும் ஒத்து வரணும். அது அஜித்துக்கு பெருசா ஒத்து வரல. இன்டர்ஸ்டெல்லார் படம் தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தேடி பார்த்த வரைக்கும் ஃபேன் டப் தான் இருக்கு.
கிரிக்கெட் பத்தி என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன், ஆனா தோனி எனக்கு பிடிக்கும், ஒரு நல்ல பர்சனா எனக்கு பிடிக்கும். நிறைய நியூஸ் அவரை பத்தி வந்துகிட்டு இருக்கு. தோனி ரிட்டையர்ட் ஆக போறாரு, நேத்து சிஎஸ்கே வேற தோத்துருச்சு போல. சோ இதெல்லாம் கேட்கும்போது கிரிக்கெட் பார்க்காத எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ராயன் ரெலிஸ்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஆனா அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க. இதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படி இந்த மாசம் எண்டுல இருந்து அப்டேட் நான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க ஹாலிவுட் மூவிஸோட டவுட் கேட்கும் போது சொல்றீங்க, ஆனா சில பேர் கேட்டா மட்டும் ஹாலிவுட் மூவிஸ் பத்தி கேட்காதீங்கன்னு சொல்றீங்க. அது ஏன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் பாரபட்சம் எல்லாம் பாக்கல நண்பா, இவங்களுக்கு சொல்லணும் இவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு நான் மொத்தமாவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஹாலிவுட் மூவிஸை பெருசா நான் ட்ராக் பண்ணலன்னு. பெரிய பெரிய அப்டேட் வந்தா மட்டும் தான் சொல்லுவேன். காட்ஸிலா எக்ஸ் காங், அவெஞ்சர்ஸ், ஸ்பைடர்மேன் மாதிரி. இதுல கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூவிஸ்க்கு ட்ராக் பண்ண எனக்கு ஆள் இருக்காங்க, ஆனா ஹாலிவுட்டோட மூவிஸ்க்கு இல்ல. அப்படி நான் கேட்டாலும் அப்ராக்சிமேட்டா தான் கிடைக்கும். சோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ முடிஞ்ச வரைக்கும் உண்மையான விஷயத்த உங்ககிட்ட நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் கலெக்ஷன் கேட்காதீங்கன்னு சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதுவும் நான் ஹார்ஷாலாம் சொல்லல, இப்ப சொன்னதே தான் அங்கேயும் சொன்னேன். ஒருவேளை அப்படி நான் சொன்னது உங்களுக்கு ஹார்ஷா பட்டுச்சுன்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் மன்மதன். இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.